இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை சிவசேனா கட்சியினரின் போராட்டத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் விளையாட்டு பிரிவு செய்தியாளர் முருகேசன். வணக்கம் முருகேசன், சொல்லுங்க. இன்று மும்பையில் நடைபெறுவதாக இருந்த இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கான காரணங்கள் என்ன? இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த கிரிக்கெட் போட்டியானது இரு நாட்டு கிரிக்கெட் வாரியங்களுக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஆண்டு இறுதியில் ஒரு தொடர் நடத்தப்படுவதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி பாகிஸ்தானில் பாதுகாப்பு பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதால், அச்சுறுத்தல் இருப்பதால் இரு நாடுகளுக்கும் பொதுவாக உள்ள ஒரு நாட்டில் தொடரை நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டிருந்தது. அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த தொடரானது நடத்தப்படுவதாக முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது. இதன் பிறகு எல்லையில் பாதுகாப்பு அத்துமீறல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் மத்திய அரசு இதற்கு அனுமதி வழங்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் இதற்கு முன்னதாக பிசிசிஐ தலைவராக டால்மியா இருந்து வந்தார். அப்பொழுது அவர் இது குறித்து பேசுவதற்கு மௌனம் சாதித்து வந்தார். அதே நிலையில் பிசிசிஐ செயலாளர் அனுராக் தாக்கூர் இந்த தொடரானது முற்றிலுமாக நடைபெறாது, பாகிஸ்தான் அத்துமீறலை நிறுத்தும் வரை இந்த போட்டியில் நடைபெறாது என்பதை அனுராக் தாக்கூரும் அவருடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது புதிய பிசிசிஐ தலைவராக சஷாங்க் மனோகர் தேர்ந்தெடுக்கப்பட்டுகிறார். அதன் பிறகு இந்த தொடர் குறித்து மீண்டும் அணுகுவதற்கு, அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியத்தை அணுகுவதற்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து வந்தது. நேற்று பாகிஸ்தான் லாகூரில் ஒரு பரபரப்பாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் ஷஹரியார் கான் ஒரு பரபரப்பு பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். விரைவில் இந்தியா பாகிஸ்தான் தொடரானது நடைபெற உள்ளதாகவும், இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவரை சந்தித்து பேச உள்ளதாகவும் அவர் அந்த பேட்டியில் தெரிவித்தார். அதன்படி இன்று டெல்லியில் பிசிசிஐ தலைமை அலுவலகத்தில் பிசிசிஐடைய தலைவரை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் சந்தித்து பேசுவதற்காக இன்று வந்தார். அப்பொழுது சிவசேனா கட்சியை சேர்ந்த பலர் முற்றுகையிட்டு இந்த தொடர் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். அதன் காரணமாக இந்த பேச்சுவார்த்தை பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டது. இது குறித்து நமது பல்வேறு விமர்சனங்களை நம் கருத்துக்களையும் கேட்கலாம். தற்பொழுது தொலைபேசி வாயிலாக கிரிக்கெட் பயிற்சியாளரும் விமர்சகருமான ஹேரிங்டன் நம்மளுடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஹேரிங்டன். வணக்கம் சார். இந்த பிரச்சனை, அதாவது இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய இந்த தொடர் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதனால் எந்த விதமான இழப்பு இந்திய அணிக்கும் இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கும் ஏற்படும்? இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு இதனால எந்தவித பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இந்தியா இட் இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் அசோசியேஷன் சொல்லலாம். பட் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு மேலாக நடந்து கொண்டிருந்தது. பட் இதை நடத்தணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல இருந்து இருக்கிற கிரிக்கெட் அசோசியேஷன் பிசிபி ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ரெண்டாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொடர் நடத்துவதன் மூலமாக இரு நாட்டோட உறவுகள் பேணி பாதுகாக்கப்படும் அப்படின்றது பாகிஸ்தான் தான் சொல்லியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளும் பாகிஸ்தானுக்கு டூர் போக முடியாத நிலைமையில் உள்ளது. ஏனென்றால் பலவித காரணங்கள் இருக்கிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாதுகாப்புகள் நிச்சயமாக இப்போ கிடையாது. இப்போ அங்கே ஆடிக்கிட்டு இருக்க இங்கிலாந்து கூட இப்போ துபாயில் அபுதாபியில் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு டூர் போகிறதுன்றது சான்ஸே இல்லை. பட் இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான் சப்போஸ் ஆடுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும், பட் இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களும் இந்திய பல அமைப்புகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக இந்தியா இந்த தொடரை பங்கேற்காது என்று சொல்லும் பொழுதே பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினது. அதாவது ஐசிசியால் நடத்தப்படக்கூடிய எந்த ஒரு போட்டியிலும் இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தலையும் அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். ஸோ இது இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு ஒரு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்ல இது நீங்க சப்போஸ் பாத்தீங்க அப்படின்னா இதனால இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா அவங்க ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் அவங்க ஆட மாட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா நஷ்டம் நமக்கு இல்லை, அவங்க தான். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலால் நடத்தப்படும் எல்லாவித டோர்னமெண்ட்டும் நிச்சயமாக அவர்கள் அதில் அவங்க பாகிஸ்தான் பங்கேற்கவில்லை என்றால் நஷ்டம் பாகிஸ்தானுக்கு மட்டுமே தவிர இந்தியாவுக்காக இல்லை. ஏன்னா அவங்களுடைய பிக்சர்ஸ் டிரா என்ன இருக்குதோ அதன் மூலமாக அவங்க கண்டிப்பாக இந்தியாவோட அவங்க ஆடிதான் ஆகணும். பட் தனிப்பட்ட முறையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சப்போஸ் இந்தியாவுக்குள்ள ஆடுறதோ பாகிஸ்தானோட ஆடுறதோ அப்படின்னு இரு நாட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தவிர இதில் இன்டர்நேஷனல் கவுன்சில் தலையிட முடியாது. பட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் மூலமாக நடத்தப்படும் போட்டிகளில் பாகிஸ்தான் நிச்சயமாக தொடர்பு கொண்டு தான் ஆட வேண்டும். அப்படி ஆடவில்லை என்றால் அது பாகிஸ்தான் வீரர்களுக்கு மட்டுமே பயனளிக்க
முடியாத நிலையில் போய்விடும். சரி, ஏற்கனவே இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னாலே வந்துட்டு நிறைய பரபரப்பும் வந்து விறுவிறுப்பும் இருந்து வருகிறது. ரசிகர்களும் அதை ஆர்வமுடன் பார்ப்பதற்கு நிறைய ரசிகர்கள் திரண்டு வருகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் உடைய தொடருக்கான டிக்கெட் விற்பனையும் வெறும் ஒரு அரை மணி நேரத்திலே வந்து விட்டு தீர்ந்து விடுகிறது. ஸோ வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய போட்டியாகவும் இந்த தொடர் வந்து பார்க்கப்பட்ட ஒரு நிலையில் இதனுடைய வருமானமும் பாதிக்கப்படும் இல்லையா? இது நிச்சயமாக ஒரு நிரசனமான உண்மைதான் இது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் மேட்சும் சரி, ஒன் டே இன்டர்நேஷனல் சரி கிட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் மேற்கொள்ளப்படும் எந்தவித டெஸ்ட் மேட்சுகளிலும் ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சுகளிலும் ஏன் உலக கோப்பையில் கூட இந்தியா பாகிஸ்தான் வந்து ஆடும்பொழுது இது ஒரு போர் என்று தான் ரசிக்கப்படுகிறது. இரண்டு நாட்டு வீரர்களும் சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆடினா கூட இது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது அட் த சேம் டைம் எல்லாவித இடங்களிலும் இந்த டிக்கெட்டுகள் விற்று உடனடியாக தேர்ந்து விடுகிறது. ஏனென்றால் ரெண்டு டீம் வந்து காம்பாக்டான வெரி குட் டீம்ஸ். பட் அட் சேம் டைம்ஸ் நம்ம வர்த்தக ரீதியாக நாம் இதை பார்ப்பதை விட பாதுகாப்பு சம்பந்தமாக தான் பார்க்க முடியும். இப்போ பாகிஸ்தான் வீரர்கள் ஒருவேளை இந்தியாவில் பங்கேற்றாலோ இல்லை வெளிநாட்டுகள் அவர்கள் பங்கேற்றாலோ அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் நாம் பாகிஸ்தானுக்கு சென்றால் இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஏற்படும் நிலை தான் நமக்கும் ஏற்படும். ஆனால் விற்பனைகளுக்காகவும் சப்போஸ் நம்ம வந்து பணத்துக்காகவும் சப்போஸ் நம்ம இந்த மாதிரி நாங்கள் செய்யப்படும் பட்சத்தில் வீரர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பது கண்டிப்பாக ஒரு சந்தேகத்தான். ஹாரிங்டன், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து இதற்கு வந்துட்டு அனுமதி தராமல் வந்துட்டு காலதாமதப்படுத்தி வந்தது. எல்லையில் அத்துமீறல் அந்த தடுக்கும் வரையும் வந்துட்டு இந்த போட்டி நடைபெறாது என்றும் தெரிவித்தது. இந்நிலையில் சிவசேனா கட்சி, அதாவது ஏற்கனவே வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு இந்திய பிசிசிஐ தலைவரை வந்துட்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் சந்தித்து பேச உள்ளதாக அறிவிப்புகளும் வெளியாகிவிட்டது. நேரடியாகவும் அவர் டெல்லியும் வந்து அடைந்து விட்டார். இந்நிலையில் மத்திய அரசு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காத நிலையில் சிவசேனா கட்சி இதை வந்து வேண்டுமென்றே அரசியலாக்க முயற்சிக்கிறதா? இது சிவசேனா கட்சியினுடைய உள்நோக்கம் இதில் என்னவாக இருக்கிறது? மத்திய அரசு அவருடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணலாம். ஸோ இதையும் மீறி சிவசேனா கட்சி வந்து வேண்டுமென்றே இந்த தொடரை ரத்து செய்வதற்காக, அவர்கள் இதற்கு என்ன லாபத்திற்காக இந்த தொடரை ரத்து செய்வதற்காக தற்பொழுது முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருவதாக நீங்கள் நினைக்கிறீங்க? இது நீங்க நிச்சயமா பாத்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் ஆட்டங்கள் நிச்சயமாக நடைபெற வேண்டும் என்பது வந்து எல்லாருடைய ஒருமித்த கருத்து. டால்மியா முன்னாள் தலைவர் டால்மியா இருந்த போதும் சரி, அவர் சற்று மௌனம் காத்தாலும் இதற்கு ஈடாக அவர் சற்று அதற்கு வந்து ஒப்புதல் அளித்திருப்பார். ஆனால் இந்திய அரசாங்கம், மோடியின் அரசாங்கம் இதற்கு சற்று ஏறக்குறைய நிச்சயமாக சப்போர்ட் செய்து இந்த இரண்டு நாடுகளுடைய நல்லுறவுகளும் தொடர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருப்பினும் சிவசேனா போன்ற கட்சிகள் நிச்சயமாக இந்த விளையாட்டை வந்து ஒரு அரசியலுக்காகத்தான் யூஸ் செய்கிறது என்பது நன்றாக தெரியும். நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கும் நிறைய விஷயங்களை பார்க்கும்போது சிவசேனா தேவையில்லாம இந்த விஷயத்தில் நிச்சயமாக வந்து இந்தியா பாகிஸ்தான் நிச்சயமாக போட்டிகள் நடைபெற வேண்டாம் என்ற ஒரு கருத்துக்குள்ளாக வந்து கொண்டு ஒரே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டும் அதை தடுத்து நிறுத்தியும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பிசிசிஐடைய ஆபீஸ் உள்ளே போயிட்டு சேகத்தில் உள்ளே போயிட்டு அவர்கள் செய்கின்ற அட்டகாசங்களை பார்க்கும் பொழுது இதற்கு வந்து இந்திய அரசாங்கம் இதில் உடனடியாக தலையிட்டு இந்த போட்டிகளை நடத்த வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு கிரிக்கெட் விமர்சகர்களின் ஆர்வலர்களும் ஆசையாக இருக்கிறது. மத்திய அரசு தானாக முன் வந்து இந்த தொடரை நடத்துவதற்கான முன்முயற்சிகளை எடுக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? இரு நாட்டு உறவுகளும் பொறுத்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஒரு விளையாட்டின் மூலமாக சில அரசியல் அபிலாஷைகள் தீர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய நாட்டிலும் இருக்கக்கூடிய விஷயங்கள். பட் நிச்சயமாக மத்திய அரசாங்கம் இதில் தலையிட்டு இந்த இந்தியா பாகிஸ்தான் சீரியஸை கண்டிப்பாக ஃபியூச்சரில் நடத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த விளையாட்டின் மூலமாக மேலும் பலப்படுத்தப்பட வேண்டும் வந்து நமது மத்திய அரசாங்கத்தின் ஆசை. அது நிச்சயமாக வெளிப்பட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்களும் ஒரு ஆசையாக இருக்கக்கூடும். பிசிசிஐடைய முன்னாள் தலைவராக இருந்த, அதாவது டால்மியா மறைவிற்கு முன்பு வரை இந்த பிரச்சனையில் வந்து அவர் வந்து எந்தவித கருத்துமே தெரிவிக்கவில்லை. செயலாளர் அனுராக் தாக்கூர் மட்டுமே வந்து இந்த தொடர் நடைபெறாது கண்டனத்தை வந்து அவர் தொடர்ந்து பதிவு பண்ணியிருந்தார். இந்நிலையில் வந்து புது தலைவர் பிசிசிஐக்கு சேஷாங் மனோகர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ இவர் வந்துட்டு இந்த தொடரை நடத்துவதற்கான முன்முயற்சியில் இறங்குவா என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வந்து நம்புகிறது. ஸோ அதன் காரணமாகவே வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கிறார்கள் அல்லவா? நிச்சயமாக. ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா டால்மியாவின் பீரியட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சைலண்டா ரொம்ப நிச்சயமாக ஒரு மௌனத்தை தான் அவரை ஈடு செய்தார். பட் இப்போ இருக்கிற மனோகர் பாரிக்கர் வந்து நிச்சயமாக வந்து மத்திய அரசாங்கத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு பாகிஸ்தானுடைய செயலாளர்களும் இந்தியாவுக்கு வந்த பிறகு இதை அவர்கள் மத்திய அரசாங்கம் கவனத்திற்கு கொண்டு போய் இதை வந்து சரி செய்த இந்த சீரியஸை வந்து இந்தியா பாகிஸ்தான் சீரியஸ் மட்டும் இல்லாமல் உலகக்கோப்பையில் மட்டும் நாம் அவர்களோடு ஆடாமல்
மற்ற இந்தியா பாகிஸ்தானோட ரிலேஷன்ஷிப் நல்ல முறையில் இருப்பதற்காகவும் இந்த தொடரை வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்காகவும் அவர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் மத்திய அரசோட பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசையம். பட் அதற்கு ஏற்றாற் போல இங்கிருக்கும் ஏனைய அரசியல் தலைவர்களும் இதற்கு ஈடு கொடுத்து இரு நாட்டோட ஒற்றுமைக்கும் பாதுகாப்பதற்கு இந்த விளையாட்டு மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும். பட் அதே சமயத்தில் நீங்க பார்க்க வேண்டும் என்னன்னா இப்படியாக இது போய்கொண்டே இருந்தால் விளையாட வேண்டாம் என்ற இரு நாட்டோட உறவுகள் மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தானுடைய மேட்சஸும் அதோட ரசிகர்களுடைய அபிலாஷைகளும் வந்து நிச்சயமாக தகர்த்தெறியப்படும் ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை இந்தியா பாகிஸ்தானுடைய உறவுகள் பலப்பெறும் இரண்டு டீமும் மீண்டும் செயலாற்றக்கூடிய வகையில் ஆடக்கூடிய வகையில் இரண்டு அரசாங்கங்களும் பேசி இதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஹேரிங்டன், இந்தியா பாகிஸ்தான் தொடர் குறித்து தங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு நன்றி ஹேரிங்டன். லலிதா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் தொடர் வந்துட்டு தற்பொழுது பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாகவும் எல்லையில் அத்துமீறல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அந்த தொடர் இது பிரச்சனை காரணமாகவும் தற்பொழுது வந்துட்டு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தால் தொடர்ந்து இரு நாட்டு அந்த உறவுகளும் பலப்படுத்த வேண்டும், இந்தியா பாகிஸ்தான் தொடர் விரைவில் நடைபெற வேண்டும் என்பதே வந்துட்டு விளையாட்டு ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகள் இடையிலான பேச்சுவார்த்தை ரத்தானது குறித்து கூடுதல் தகவல்களை அளித்தமைக்காக திரு முருகேசன் மற்றும் திரு ஹாரிங்டன் ஆகியோருக்கு நன்றி.